அத்தை மகள் திருமணத்திற்கு மறுத்ததால் கொலை. அத்தை மகளை கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய அத்தை மகனுக்கு சங்கர் நகர் போலீசார் வலை வீசியுள்ளனர். சென்னை பல்லாவரம் அடுத்த அனகபுத்தூர் சத்யா நகரில் உள்ள வாடகை வீட்டில் 29 வயதான ரேஷ்மா என்பவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த அசோக் என்பவருடன் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு 9 வயதில் ஜஸ்வந்த், 8 வயதில் யாத்திகா என்ற 2 குழந்தைகள் உள்ளனர். குடும்ப பிரச்சினை காரணமாக கணவரை பிரிந்து சென்றுள்ளார். இந்த நிலையில் ரேஷ்மாவின் அத்தை மகனான விஜய் என்பவர் அடிக்கடி அவரை சந்தித்து பழகி வந்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக அக்கம் பக்கத்தினர் கூறினர். நேற்று இரவு சுமார் 10 மணி அளவில் வீட்டிற்கு வந்த விஜய் ரேஷ்மாவுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது என்னுடன் வாழவில்லை என்றால் யாருடனும் வாழவிட மாட்டேன் என்று விஜய் கடுமையாக மிரட்டிவிட்டு சென்றார். இதனால் அச்சமடைந்த ரேஷ்மா அருகில் வசிக்கும் தனது தோழி மரியா மற்றும் அவரது சகோதரி ஜெனிஃபர் ஆகியோரை துணைக்கு அழைத்து தனது வீட்டில் தங்க வைத்துள்ளார். இந்த நிலையில் அதிகாலை மீண்டும் வீட்டிற்கு வந்த விஜய் கதவை திறக்குமாறு தட்டியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்து வீட்டின் உள்ளே இருந்த பெண்கள் கதவை திறந்ததும் உள்ளே சென்ற விஜய் ஏற்கனவே மறைத்து கொண்டு வந்திருந்த பெப்பர் ஸ்ப்ரேயை பெண்களின் முகத்தில் மீது அடித்தார். அப்போது தூக்கு கலக்கத்தில் என்ன நடக்கின்றது என்று சுதாரிப்பதற்குள் விஜய் கத்தியால் ரேஷ்மாவை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். ரேஷ்மா இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். உடனே இதுகுறித்து சங்கர் நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் அடிப்படையில் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை மீட்டு உடல்கூறு ஆய்விற்காக தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கொலையான பெண்ணின் சடலம் தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் பத்திரிகையாளர்கள் கண்ணில் படாமல் இருக்க சின்னசாமி எனும் காவலர் அமரர் ஊர்தி ஓட்டுநரிடம் கூறி பிரேதத்துடன் வாகனம் மருத்துவமனை வளாகம், ஜிஎஸ்டி சாலை என பல்வேறு இடங்களுக்கு மாற்றி மாற்றி கொண்டு சென்றுள்ளனர். இதனை பார்த்த ஆட்டோ ஓட்டுநர்கள் பிரேதத்தை ஏன் சாலையில் வைத்துள்ளீர்கள் என கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. என்ன காரணம் ஆப்போசிட்ல ஜிஹெச் இருக்கு, அதில் போட்டால் விவரம் தெரிய போகுது. அது விவசாயம் வண்டிகளே வச்சுக்கிட்டு இருக்கணும். இது மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனையாக வந்துருமா? அது யாரு என்ன குடும்பம் இன்னும் தெரியல. ஒன்றும் போலீஸில் கண்டுபிடிங்க, எல்லாம் சொல்லி போலீஸ்லான இன்ஃபார்ம் பண்ணுங்க. வாடி உள்ளே இருக்கு சார். நான் அங்கேருந்தே பார்த்து தான் வந்தேன். அதுதான் வண்டி நிப்பாட்டினேன். ரோட்லேயே வச்சுட்டு நிற்கிங்க. ஒன்றும் போலீஸுக்கு போடுங்க, இல்லை ஜிஹெச்லேயே கொண்டு போடுங்க. அவங்க விவரத்தை பார்த்து விடுவாங்க. இது போல் பண்ணும்போது என்ன இது உங்களுக்கு யார் எவருமே தெரியல. அப்புறம் நாளைக்கு நம்மளும் அப்படிதான் என்ன இப்படிதான் நடக்கும். ரோட்லே யார் என்ன பண்ணாங்க விவரம் சொன்னாங்க, போலீஸுக்கு சொன்னாலும் தெரியும். உங்கள் பேருக்கா? சூர்யா, ஊரை பார்க்க ஆட்டோ டிரைவர். சொல்லு துபாயில கூட இருக்கட்டும், லண்டன்ல கூட இருக்கட்டும், நான் வேணா போன் அடிச்சேன். டக்குனு ஒரு செகண்ட்ல எடுத்து இது போல ரோட்ல பாடி வைக்கலாமா? சொல்லுங்க, நீங்க யார்? உங்க பேர் நீ எங்க என்ன பிரச்சனை? எங்கிருந்து பாடி எடுத்து வந்தீங்க? என்னாச்சு? இது போல எங்க எடுத்து போனீங்க? என்னாச்சு? அங்க என்ன சொன்னாங்க? யாரோ வராங்களா? ஏன் ரோட்ல நிறுத்தி வச்சுக்கிறீங்க? ஹாஸ்பிட்டல் உள்ள முடியும், ரோட்ல வச்சு நிற்காதீங்க.
வண்டியில் உள்ள முடியா ஆளு சொல்லுங்க என்னம்மா என்ன அவ்வளோதான். அப்படியே ரோடோட வச்சு சுற்றுறது, சாயங்காலம் வச்சு தூக்கி கொண்டு பேசிட்டு போயிடணும். அடையாளம் தெரியாது, அவ்வளோதான். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.